ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஆட்சி பெற்ற கிரகங்களுடைய பலன்களை பாரம்பரியத்தில் எப்படி கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதில் நம்ம அந்த ஆட்சி பெற்ற கிரகங்களில் அடுத்ததாக குரு பற்றி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குரு அப்படிங்கிறது ஒரு மென்மையான கிரகம். அந்த மென்மையான கிரகம் தனுசுலேயும் மீனத்துலேயும் இருந்தது அப்படின்னா அது ஆட்சி பெற்ற நிலையில் இருக்குது, அது சொந்த வீட்டிலையே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. குரு அதனுடைய ஆதிபத்தியத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த குரு நல்ல நிலையில் ஒரு ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு அப்படிங்கிறதே பணம் அப்படிங்கிற விஷயம்தான், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டாவது கடவுள் அப்படிங்கிற விஷயமும் குரு தான். இப்போது இந்த குரு இப்போ சூரியனும் ஆட்சியாக இருக்கார், குருவும் ஆட்சியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். குரு தனுசு வீட்டில் இருக்குது, சூரியன் சிம்ம வீட்டில் இருக்குது, ரெண்டுமே ஆட்சியாக இருக்குது அப்படின்னா இவங்க பேங்க்கில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா பேங்க் அப்படிங்கிறது அதாவது அரசாங்க வங்கியில் வேலை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. சூரியன் நல்லா இருக்கனால இவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கணும். அந்த அரசு வேலையை என்ன வேலையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்க பணம் சம்மந்தப்பட்ட, ஏன்னா குரு அப்படிங்கிறப்போ பணம் சம்மந்தப்பட்ட, பணத்தை கையாளக்கூடிய, டெய்லியும் பணத்தை தொட்டு எடுத்து எண்ணி அந்த மாதிரி செய்யக்கூடிய வேலை செய்கிறவங்களா இந்த குரு சூரியன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவே நாங்கள் கேபியில் அப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா, குருவும் வல்லத்தன்மையோடையும் சூரியனும் வல்லத்தன்மையோடு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்கத்தில் பேங்க்கில் உத்தியோகம் கிடைக்கும். அதுவும் அந்த பணத்தை டெய்லியும், இப்போ வெறும் அக்கௌண்ட் எழுதுகிறவங்க, இப்போ பணத்தையே தொடாமல் ஒரு பேங்க்கில் ஒரு கிளர்க்காக இருக்காங்க அப்படின்னா அவங்க பணத்தை பற்றி தான் டெய்லியும் எழுதிட்டுருக்காங்க, பணத்தை பற்றி தான் கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னாலும் அவங்க பணத்தை தொட மாட்டாங்க. ஆனால் கேஷியஸாக இருக்கவங்க பணத்தை தொட்டு வேலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கையாளுறது, பணத்தை கையாளக்கூடிய இது இந்த குரு நல்லா இருந்து சூரியனும் நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஆட்சி பெற்ற நிலையில் குருவும் சூரியனும் இருக்கிற ஜாதகர்கள் பணத்தை டெய்லி அவங்க சொந்த பணமாக இல்லாமல் இருந்தால் கூட அந்த வேலையை, அந்த உத்தியோகத்தை பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதே குருவும் சந்திரனும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்குது அப்படின்னா இவங்க ஒரு ஹோட்டல் தொழில் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அந்த ஹோட்டல் இதில் டெய்லியும் பணத்தை எண்ணி வந்த சாமானங்கள்லாம் வாங்கிட்டு பணத்தை எண்ணி கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அதே போல் கஸ்டமர்ஸ் கொடுக்குற பணத்தை எண்ணி கல்லால் போட்டுக்கிறவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி குரு சந்திரன் அப்படிங்கிறப்போ அவங்க நல்ல ஒரு உணவு தொழில் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுவே குரு புதன் சேருது அப்படின்னு குருவும் புதனும் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்குது அப்படின்னா அவங்க டீச்சர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் குருவும் புதனும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மேக்ஸ் டீச்சர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுவே குரு செவ்வாயோடு சேர்ந்துருக்கு அப்படின்னா அவங்க சயின்ஸ் டீச்சர்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுவே குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்காங்க அப்படின்னா இவங்க ஒரு ஆக்டர்ஸாக இருக்கலாம், நடிகர்களாக இருக்கலாம். இந்த ஸ்டிச்சிங் தொழில் இருக்குது இல்லைங்களா? அதாவது சுக்கிரன் அப்படிங்கிறது தையல் கலை, அதுவோட குருவாக இருந்து அந்த வேலையை நல்லா சொல்லி கொடுக்குறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் அதுவும் ஒரு கிரகமும் ஆட்சியாகி குருவும் ஆட்சியாக இருக்கார் அப்படின்னா அவர் அந்த துறையில் ஒரு நிபுணத்துவம் பெற்ற ஒரு டீச்சராக இருக்கிறதுக்கான, ஏன்னா குரு அப்படிங்கிறது வாத்தியார், அதனால் டீச்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் குரு நல்லா இருக்கவங்க ரொம்ப கடவுள் பக்தி ஜாஸ்தி இருக்கவங்களாக இருப்பாங்க. நிறைய சாமி கும்பிடுவாங்க, நிறையா கடவுளுடைய இடங்களுக்கெல்லாம் போய் இந்த டூரெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா, ஆன்மீக டூர்ஸ், அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இந்த குரு நல்ல ஆட்சியாக இருக்கிற ஜாதகர்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் குருவுடைய தசாபுத்தி காலங்களில் இவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அதே போல் அடுத்து
சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்குது அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி அப்படின்றது ஒரு கொஞ்சம் ஹார்ஷான ஒரு கிரகம். அந்த கிரகம் ஆட்சி பெற்றிருக்கு அப்படின்னா இந்த ஜாதகர்கள் யாரும் எந்த தப்பும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி கவனமாக இருப்பாங்க. இவங்களும் எந்த தப்பும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி தன்னை சுற்றி இருக்கவங்களும் யாரும் எந்த வித தவறுகளும் செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கவனமாக பார்த்துக்கக்கூடியவங்களா இந்த சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிற ஜாதகர்களாக இருப்பாங்க. அதே போல் சனி ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிற ஜாதகர்கள் எந்த ஒரு கடுமையான வேலைக்கும் அவங்க கவலைப்படவே மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அதை எப்படியோ முடிச்சு கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அப்படியெல்லாம் சொல்ல முடியாது இல்லைங்களா. அதாவது ஒரு சனி நல்ல கும்பத்துலேயோ மகரத்துலேயோ சனி இருக்கிற ஜாதகர்களுக்கு நிறைய சிரமப்படுற ஜாதக அமைப்பும் இருக்குது. அந்த மாதிரி நேரங்கள் பார்த்தா அந்த மாதிரி நேரங்களில் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பாரம்பரிய ஜோதிடர்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லுவாங்க. சனிக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை சொல்லி இந்த மாதிரி இருக்குது அதனால் இப்படி இல்லை, அந்த மாதிரி இருக்குது அதனால் இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கேபியில் இந்த ஒரு விஷயம் மட்டும் கிடையவே கிடையாது. சனி என்னவா இருக்கோ அது அதனுடைய செயலை செய்யும் அப்படிங்கிறது நம்ம அதாவது அந்த சனியை பார்த்ததுமே சனி நல்லா இருக்கா, சனி இப்படி இருக்கும், சனி வல்லத்தன்மையோடு இருக்கா, இந்த மாதிரி வேலைகளை செய்யும், சனி தந்திரத்தன்மையோடு இருக்கா, இந்த வேலைகளை செய்யும், சனி கெட்டிருக்கா, உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அதுவும் அதனுடைய தசாபுத்தி காலங்கள் வந்துருச்சு அப்படின்னா சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இல்லை தசாபுத்தியெல்லாம் முடிஞ்சிருச்சு இனி சனி தசை வரவே போகிறதில்ல அப்படின்னா சனி கெட்டே இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி நம்ம கேபியில் சொல்ல முடியும். ஆனால் இங்கே ஆட்சி பெற்ற சனியாகவே இருந்து அது அந்த சனி தசையோ சனி புத்தியோ நல்லா இல்லைன்னா அவங்க என்ன வேறு எதாவது ஒரு காரணம் சொல்கிறப்போ அதை நம்ம கேட்டுக்க தான் வேண்டியிருக்குமோ தவிர ஏன் சனி எப்படி இருக்குது அப்படி நம்ம பேச முடியாது, திருப்பி கேள்வியே கேட்க முடியாது. அவங்க அழகாக சொல்லிடுவாங்க, இந்த திரிகோணத்தில் சரியில்லை, கேந்திரத்தில் சரியில்லை, உங்கள் லக்னத்தில் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதனால் நம்மளால் சனி ஆட்சி பெற்ற நிலையில் சனி இருக்கிற ஜாதகர்களாகவே இருந்தாலும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி சொல்ல முடியாது. நிறைய ஜாதகங்களில் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆட்சி பெற்ற கிரகங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் சொல்ல வர்றது இதுதான். ஒரு கிரகம் அதனுடைய ஆட்சி வீடுகள்லையே இருந்தாலும் அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலனை கொடுக்காது. ஏன்னா ஒருத்தருக்கு நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதித்த ஒருத்தருடைய ஜாதகத்தை தான் எடுத்து வச்சு நமக்கு பலன் சொல்லுவாங்க. இப்போது ஒரு எம்ஜிஆருடைய ஜாதகம், ரஜினிகாந்த் ஜாதகம், சச்சின் ஜாதகம், தோனி ஜாதகம் அப்படின்னு ஒரு சாதனையாளர்களோட ஜாதகத்தை எடுத்து நமக்கு பலன் பாருங்கள் இந்த ஜாதகத்தில் இப்படி இருக்குது, அதனால் இவருக்கு இப்படியெல்லாம் இவருக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஜாதகத்தில் ஆட்சி பெற்ற கிரகங்கள் எல்லாமே இருக்கும். அதை வச்சுட்டு நமக்கு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த தோனி பிறந்த அன்னைக்கே அவர்களுடைய ஒரு 1000 பேர் பிறந்திருக்காங்க இல்லையா, அவங்களில் ஏன் ஒருத்தர் கூட ஒரு அரை தோனியாவது வரல? இப்போ தோனிக்கு நடந்த மாதிரி ஒரு அரைவாசி விஷயங்களாவது நமக்கு நடந்து அவங்க வெளிப்பட்டுருக்கணும் இல்லையா. தோனி பிறந்த அன்னைக்கே ஒருத்தர் பிறக்கிறாரு, அதே லக்னத்தில் தோனி பிறந்து அரை மணி நேரம் கழித்து ஒருத்தர் பிறக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் தோனி அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை அப்படின்னாலும் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல பாரு இவர் தோனி பிறந்த அன்னைக்கு பிறந்தவராமா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காகவாவது ஒருத்தர் ஃபேமஸாக இருக்கணும் இல்லையா. அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி பாரம்பரியத்தில் சொல்லப்படுற எல்லா விஷயங்களும் ஆட்சியாக எல்லா விஷயங்களும் நம்ம எடுத்துக்க முடியும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னா அந்த பொதுவான ஜாதகங்கள் இல்லை அப்படிங்கிறது தானே அர்த்தம். எல்லா ஜாதகங்களுக்கும் தனிப்பட்ட ஜாதகங்களாக தான் இருக்கும். எந்த ஜாதகங்களும் இப்படி பொதுவாக ஆட்சியாக இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்குது, உங்கள் ஜாதகத்தில் புதன் ஆட்சியாக இருக்குது, அதனால் உங்களுக்கு இப்படி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது அந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கணும் இல்லையா. அப்படி எல்லாத்துக்கும் அது நடக்காதப்போ இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் தானே. அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிறேன்.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஜாதகங்கள் இருக்குது. ஒரு எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு குழுவாக இந்த ரிஷபம் ஆட்சி பெற்று இருக்குது. சுக்கிரனோட வீடு, சுக்கிரன் அந்த வீட்டிலே இருக்கார், அதனால் இது ஆட்சி பெற்ற ஜாதகம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் அந்த விஷயங்கள் சிறப்பாக நடக்குதா? ஒரு ஆட்சி பெற்ற சுக்கிரன் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த ஜாதகர்களுக்கு கொடுக்குதா அப்படின்னு சொல்லி நல்லா யோசிச்சு பாருங்கள். இது சரியாக இருக்கா? இந்த முறை ஜோதிடத்தை நான் எந்த தப்பும் சொல்லலை. அந்த முறை இன்னும் துல்லியமாக பார்க்குற முறைகள்லாம் வந்ததுக்கப்புறமும் இன்னும் இந்த முறையவே நம்ம பார்த்துட்ருக்கிறது சரியாக இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இனி ஆட்சி அப்படிங்கிற விஷயம் முடிஞ்சது. அடுத்து என்ன விஷயங்களுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.